Hey guys, welcome back to another interesting and useful topic. So இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா how to maintain your bike during this lockdown. இந்த லாக்டவுன்ல உங்களோட பைக்குக்கு ப்ராப்பரான சில மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முக்கியமாக நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இந்த லாக்டவுனில் பைக்கை ரெகுலராக எடுத்து நம்ம ஓட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 10 to 15 டேஸாக பைக் வந்து ஒரே இடத்துல நிற்கிறப்ப அதுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. ஸோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கொடுக்காத பட்சத்தில் ஒரு 10 to 15 டேஸாக வந்து ஒரே இடத்துல பைக் நிற்கிறப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைக்கோட இன்ஜினில் மைலேஜ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது, பைக்கோட பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, அண்ட் ஏர் ப்ரெஷர் டயரில் ஃபுல்லாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் தென் வந்து ஒரே இடத்துல நிற்கிறனால பைக்கோட பெயிண்ட் வந்து உரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி வராமல் நம்ம ஈஸியாக வந்து பைக்கை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 5 டிப்ஸ்லேயே வந்து எல்லா மெயின்டெனன்ஸும் வந்து அடக்கி சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வர வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல வருது என்னன்னு புரியும். ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பைக் வந்து எப்பயுமே ஷேடோ பிளேஸில் வந்து பார்க் பண்ணுங்கள் முடிஞ்ச வர. ஸோ உங்கள் வீட்டில் ஷேடோ பிளேஸ் இல்லை, ஒரு நிழலான இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பைக்கை கவர் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வர. ஸோ என்ன அப்படின்னா, கவர் யூஸ் பண்ணுறதுனால பைக்கில் மேலே படுற டஸ்ட்டு வந்து தடுக்க முடியும், அண்ட் தென் வந்து டேரக்ட் சன்லைட்லேருந்து பைக்கை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பைக்கோட பெயிண்ட்டுக்கும் சரி, அண்ட் தென் நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் வைக்கிறப்ப பைக் வந்து ஹீட் ஆகி உள்ளே இருக்க பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வர பைக் வந்து ஷேடோ பிளேஸில் பார்க் பண்ணுங்கள், அண்ட் தென் வந்து பைக்கு கவர் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இது டிப் நம்பர் 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, பைக்கை வீக்லி ஒன்ஸு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். நம்ம என்னதான் ஷேடோ பிளேஸ்லேயும் சரி, ஈவன் பைக் கவர் போட்டு நம்ம மூடி வச்சு நம்ம பைக் மெயின்டைன் பண்ணாலுமே சரி, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே வந்து தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பைக்கோட பெயிண்டோட லைஃப் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வர வீக்லி ஒன்ஸ் போதுமானது. வீக்லி ஒன்ஸ் வந்து ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டு வாட்டர் வச்சுலாம் கழுவணும்னு அவசியம் இல்லை. ஒரு காட்டன் கிளாத் எடுத்து லைட்டாக அந்த டஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிங்கனாலே போதுமானது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் நம்பர் 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒன்ஸ் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து பைக்கை வந்து ஐடியல் ஸ்பீட்லேயே ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணுறப்ப பைக்கில் இருக்கிற என்ஜினோட லூப்ரிகேஷனும் சரி, அண்ட் தென் வந்து பைக் வந்து ரொம்ப நாள் நிப்பாட்டே இருந்தது அப்படின்னா பைக்கோட பேட்டரி லைஃப் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டரி வந்து கண்டிப்பாக டவுன் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து தடுக்கணும் அப்படின்னா டெய்லி ஒன்ஸ் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஐடியல் ஸ்பீடில் ஓட விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக உங்கள் பைக்கில் வந்து கிக் ஸ்டார்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாமல் நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது பேட்டரியோட லைஃப்பை இன்னமும் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஐடியல் ஸ்பீடில் ரன் பண்ணுங்கள். இன்னமும் வந்து ரொம்பவே உங்களோட பைக்கோட இன்ஜின் லைஃப்பும் சரி, பேட்டரி லைஃப்பும் சரி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, நீங்கள் பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு ஸ்டாண்டில் கண்டிப்பாக பார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு டெம்பரரி ஸ்டாண்ட். ஸோ நம்ம பைக்கை எப்போ பார்க் பண்ணாலுமே மெயின் ஸ்டாண்ட், அதாவது சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் பார்க் பண்ணணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சைடு ஸ்டாண்ட் போட்டு பார்க் பண்ணுறப்ப பெட்ரோல் டேங்கில் இருக்க ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து தங்கிடும். ஸோ இது டேரெக்டாக சன்லைட்டில் படுறப்ப ஃபியூல் வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வர பைக்கை பார்க் பண்ணுறப்ப சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் பார்க் பண்ணுங்கள். ஸோ டிப் நம்பர் 5 அண்ட் லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, பைக்கோட ஃபியூல் லெவலும் சரி, பைக்கோட இன்ஜின் லெவலும் சரி, அண்ட் தென் பைக்கோட டயரோட ஏர் ப்ரெஷரும் சரி ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணுங்கள். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 to 15 டேஸ் வந்து நம்ம பைக் வந்து ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணாத சமயத்தில் பைக்கோட ஃபியூலும் சரி, இன்ஜின் லெவலும் சரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக பைக் எடுக்கிறப்ப அதை வந்து மக்கர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபியூல் இல்லாட்டி பைக் ஸ்டார்ட் ஆகாது. சப்போஸ் டயரில் வந்து ஏர் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பைக் நம்ம எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணி போக முடியாது. ஸோ இதற்காக முடிஞ்ச வர ஒரு 2 days ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த 5 டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக அந்த லாக்டவுனில் நல்லா பைக் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா ரெகுலர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் ஈஸியாக. ஸோ இதனால் பைக்கோட இன்ஜின் லைஃபுக்கும் சரி, பைக்கோட பேட்டரி லைஃபுக்கும் சரி எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஸோ பெயிண்டோட லைஃபும் இன்னமும் அதிகரிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ முக்கியமாக தேவையில்லாமல் வீட்டை விட்டு யாரும் வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. தேவையில்லாமல் லாக்டவுன் போட்டிருக்க டைமில் வெளியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறாம
ஏன்னா சுச்சுவேஷன் ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ முடிஞ்ச வர வீட்டிலே இருங்க. அண்ட் தென் இதே மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யுவராஜ். தேங்க்யூ கைஸ்.